ஒரு மேனேஜர் தன் முதலாளியை ஏமாற்றுகிறான். அதை கண்டுபிடித்த முதலாளி அவனை திட்டுவதற்கு பதிலாக சபாஷ், ரொம்ப புத்திசாலி என்று பாராட்டுகிறார். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இயேசு சொன்ன ஒரு விசித்திரமான உவமைதான் புத்திசாலியான மேனேஜர். அது என்னன்னு பார்ப்போம். ஒரு பெரிய பணக்காரரிடம் ஒரு மேனேஜர் வேலை பார்த்து வந்தான். ஆனால் அவன் முதலாளியோட பணத்தை வீணடிக்கிறான்னு புகார் வருது. முதலாளி அவனை கூப்பிட்டு, நீ செஞ்சது போதும், கணக்கு ஒப்படைச்சிட்டு வேலையை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த மேனேஜர் பயங்கர டென்ஷனில் இருக்கான். அவன் தனக்குள்ளேயே பேசிக்கிறான், இப்போ வேலை போயிருச்சு, மண்ணு வெட்டி வேலை செய்ய எனக்கு தெம்பில்ல, பிச்சை எடுக்கவும் எனக்கு மானம் தடுக்குது, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு ஒரு அதிரடியான திட்டம் தோணுது. நம்ம வேலை போனதுக்கப்புறம் நமக்கு உதவி செய்ய சில நண்பர்களை இப்போவே ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். முதலாளிக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்கள ஒவ்வொருத்தராக கூப்பிடுறான். முதலாளி வராரு. நீ எவ்வளவு தரணும் அப்படின்னு மேனேஜர் கேட்க, அவர் 800 கேலன் ஆலிவ் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மேனேஜர், சீக்கிரம் இந்தாங்க உங்கள் பத்திரத்தை, இதை கிழிச்சு போட்டுட்டு 400ன்னு மாற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஆள்கிட்ட நீ எவ்வளோ தரணும்னு கேட்குறான். அவர் 1000 மூட்டை கோதுமைங்கிறான். இவன் 800ன்னு குறைச்சி எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அதாவது முதலாளியோட பணத்தில் தள்ளுபடி கொடுத்து அந்த மக்களோட அன்பை சம்பாதிக்கிறான். இது முதலாளிக்கு தெரிய வருது. பொதுவாக முதலாளி போலீஸை தானே கூப்பிடணும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அந்த முதலாளி அந்த மேனேஜரை பாராட்டுறாரு. ஏன் தெரியுமா? அவன் தன் எதிர்காலத்துக்காக எவ்வளவு புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்கான்னு பார்த்து வியந்து போகிறாரு. இயேசு இந்த கதையை ஏன் சொன்னார்? நம்மையும் ஏமாத்த சொல்கிறாரா? கண்டிப்பாக இல்லை. அவர் சொல்ல வர்ற விஷயம் இதுதான், புத்திசாலித்தனம். உலகத்தில் இருக்கிறவங்க பண விஷயத்தில் இவ்வளவு கவனமாக இருக்கும்போது, இயேசுவோட பிள்ளைகளாகிய நாம் நம்மிடம் இருக்கிற வசதிகளை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். பணம் ஒரு கருவி. பணத்தை நேசிக்காதீங்க, அதை பயன்படுத்த கற்றுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு மற்றவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. உண்மையுள்ளவர். சின்ன விஷயத்தில், அதாவது பணத்தில் உண்மையா இல்லாதவனுக்கு ஏசப்பா எப்படி பெரிய பொறுப்புகளை கொடுப்பாரு அப்படின்னு அவரே கேட்குறாரு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரே நேரத்தில் 2 முதலாளிக்கு வேலை செய்ய முடியாது. ஒன்று ஏசப்பாவை நேசிக்கணும், இல்லைன்னா பணத்தை நேசிக்கணும். பணத்தை ஏசப்பாவை நினைக்காம அதை நன்மைகள் செய்ய பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம சாகும்போது பணத்தை எடுத்துட்டு போக மாட்டோம், ஆனால் நம்ம செஞ்ச நன்மைகளும் அன்பும் நம்ம கூடவே வரும்.